இனிய இதயங்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாத்தா, எங்கே இன்னொரு பல்ல காணோம்? ஒரு பல்லு ரொம்ப நாளாக ஆடின்னு தொந்தரவு கொடுத்து இருந்துச்சு. நேற்று ஏதோ எதிர்பாராத விதமாக விழுந்துருச்சு. ஏதோ கருக்கு முறுக்குன்னு என்னாச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பல்லை காணோம். இந்த பல்லு இப்போது இடைவெளி அதிகமாகிவிட்டது. நான் இப்போது தாராளமாக பேசலாம், அங்கே ஒன்றும் தடை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஓலைப்பல்லு தாத்தா, என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன், அது சரியா? முதலில் யார் பிறந்தது? குரங்கு உருவானதா, இல்லை குரங்கை வைத்துக்கொண்டு பல வித்தைகளை பண்ணுகிறானே மனிதன், அவன் பிறந்தானா? முதலில் குரங்கு பிறந்ததா, மனிதன் பிறந்தானா என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. என்ன தாத்தா, கேள்வி நேரமா? ஆம் என் செல்வங்களே, அதற்கு என்ன பதில் என்று நான் ஆராய ஆரம்பித்தேன். அதன் பிறகு பதிலையும் கண்டுபிடித்து விட்டேன். கதையில் வருகிறது, கடவுள் முதலில் அவர் விருப்பப்பட்ட மாதிரி அதில் அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தார். குரங்கையும் படைத்தார். அதன் பிறகு தான் மனிதனை படைத்தார். மரியாதை குறையக்கூடாது. என்னதான் அப்பாவாக இருந்தாலும் அவர் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்ற பாணியில் அவர் முதலில் குரங்கை படைத்தார். அதன் பிறகுதான் மனிதனை படைத்தார் என்று சில பழைய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், முதலில் குரங்கு தான் பிறந்தது, அதற்கு பிறகுதான் மனிதன் பிறந்தான். ஒருவேளை மனிதன் அந்த குரங்கிலிருந்து பிறந்திருப்பானோ என்ற சந்தேகமும் எனக்கு ஏற்படுகிறது. இல்லை, இறைவன் நிலையிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். முதலில் இறைவன் மனிதனாக இருந்தார். அந்த இறைவன் மனிதனாக இருப்பதை என் கண்கள் பார்த்தன. என்னுடைய ஐ விட்னஸ் கடவுளை நான் ஒரு முறை பார்த்தேன். அவர் என்னிடம் வந்து என்னோடு உறவாடவில்லை, உதவிகளை தான் செய்தார். அவர் உறவாடி இருந்தால் என்ன பாஷையில் பேசியிருப்பார் என்ற கேள்வி எனக்கு இப்பொழுது எழுந்திருக்கும். அவர் என்னிடம் பேசவில்லை, வீண் பேச்சு பேசவில்லை, செய்கையில் காட்டினார்.
அவர் செய்கையை காட்டும் பொழுது நான் அவரை பார்த்து விட்டேன். அவர் மனித உருவியில் தான் இருந்தார். கடவுள் போகட்டும், விட்டு விடுங்கள். முதலில் பிறந்தது குரங்கா மனிதனா என்று கேட்டால் குரங்கு தான் முதலில் பிறந்தது. அது ஒருவேளை அதிர்ஷ்டசாலியாக இருக்குமோ? ஓகே, நீங்களே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.